வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு எங்கே போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, பரமக்குடி பக்கத்தில அளவிடத்தான் நினைக்கிறேன். அந்த கிராமம் வந்து இப்ப நீங்க பார்க்குற இடம் வந்து அளவிடத்தான் ஊரு. அதுக்கு பக்கத்தில முத்துப்பட்டினம்னு ஒரு இடம். அந்த முத்துப்பட்டினத்தில புதுமை அந்தோனியார் ஆலயம்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆலயத்தில பார்த்தீங்கன்னா, என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து ஒரு வரலாறு ஒண்ணு சொல்றாங்க. ஒரு காலத்தில ஒரு விவசாயி வந்து கோயிலுக்குன்னு சொல்லிட்டு நேர்ந்து விட்டுருக்காரு. நேர்ந்து விட்ட ஒரு ஆட ஒண்ணு வளர்த்துட்டு இருந்திருக்காரு. அப்ப அந்த ஆடு என்ன பண்ணியிருக்குன்னா, ஒரு பக்கத்து விவசாய நிலத்தில போய் மேய்ஞ்சிருக்கு. அப்ப அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த ஆட்ட போட்டு அடியோ அடின்னு அடிச்சிடுறாரு. அடிச்ச உடனே என்ன ஆகுதுன்னா, ஊர் மக்கள் கேட்குறாங்க, "ஏன்யா இந்த வாயில்லாத ஜீவன வந்து இப்படி அடிச்சு இப்படி அநியாயத்துக்கு அடிக்கிறீங்களே! இது நியாயமா இது? அது என்ன பண்ணுச்சு வாயில்லாத ஜீவன் சாப்பிட்டுட்டு போட்டும்" அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்ப கோயிலுக்கு அவங்க மக்கள் சொல்லியிருக்காங்க, "கோயிலுக்கு நேர்ந்து விட்ட ஆடு. அத யாரும் இது பண்ணக்கூடாது, அடிக்கக்கூடாது, துன்புறுத்தக்கூடாதுன்னு" சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு சொந்தக்காரன் என்ன சொல்லியிருக்கான், ஏன் வந்து ஆட்டுக்கு 4 கொம்பா முளைச்சிருக்கு. அந்தோனியாருக்கு என்ன சொன்னா பெரிய இதா? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். தெய்வத்த வேற நிந்தனை பண்ணியிருக்காப்புல. அப்படிங்கும்போது சரின்னு வந்துருச்சு. பார்த்தா அடுத்த நாளே வந்து கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்கு 4 கொம்பு முளைச்சிருந்திருக்கு. அது வழக்கமா 2 கொம்புகளோட தான் இருக்கும். ஆனா இந்த ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா, எ எ கூடுதலா 2 கொம்பு அதிகமா முளைச்சிருக்கு. அத பார்த்து அந்த நிலத்து சொந்தக்காரன், "ஐயய்யோ! நான் பெரிய தவறு பண்ணிட்டேன். அந்தோனியாருக்கு மன்னிச்சிடுங்கன்னு" சொல்லி மன்னிப்பு இறை மன்னிப்பு கேட்டாராம். வேண்டுதல் கேட்டாராம். வேண்டி என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த இதில் வந்து மன்னிச்சான். வெளியே வந்தானாம் பாவத்திலருந்து. அது சார்பாக இந்த ஆடு வந்து பார்த்திங்கன்னா சான்றாக எடுத்து வச்சுருக்கிறாங்க. அதுதான் இந்த சிறப்பான ஒரு அமைப்பு இந்த கோயிலில். நல்ல ஒரு கோயில், ரொம்ப வருஷமாக இருக்கிற கோயில். மக்கள் எல்லாத்துக்கும் வந்து புதுமைகள் நடக்கிறதா, அற்புதம் நடக்கிறதா சொல்கிறாங்க. வாங்க வந்து அந்தோனியாருடைய அருளாசியை பெற்று நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ்க. எல்லாரையும் வாழ்த்துகிறேன். எல்லோரும் வாங்க வந்து பாருங்கள் கோயிலுக்கு. எவ்வளோ இடங்கள நம்ம சுற்றி பார்ப்பதற்காக கிளம்புறோம், போயிட்டு வர்றோம். வெளியூர்களை பார்க்குறோம், பலப்பட்ட மனிதர்களை பார்க்குறோம், பழகுறோம். இந்த கோயிலுக்கு வந்து உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் வச்சுட்டு, அதை நிறைவேறி உங்கள் எல்லா குடும்பத்தோட எல்லா செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பம். அதற்காக தான் இந்த பதிவு. இது பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த பழங்காலத்துக்கான பொருட்களெல்லாம் இன்னும் வச்சுருக்குறாங்க. அதுவே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதனால தான் இதெல்லாம் எடுத்து போட்டிருக்கேன் உங்களுக்கு. இதெல்லாம் இப்போலாம் பார்க்க முடியாது. இந்த வருஷ காலங்களெல்லாம் பார்க்க முடியாது. அதனால் தயவுசெய்து வந்து இந்த இடத்த போய் பார்த்து இறைவனுடைய அருளாசியை பெற்று உங்களுடைய வம்சம் முழுவதும் நல்லபடியாக இருக்க என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு முறையேனும் இந்த கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்தலம். எவ்வளவோ நம்ம இடங்களுக்கு போகிறோம் வரோம். இந்த இடத்துக்கும் நம்ம வந்து நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கிறத வந்து நம்ம இது தெரியாமல் விட்டுறோம். இதாங்க அந்த ஆட்டோட உருவம். பார்த்தீங்கன்னா 2 கொம்பு இருக்குது, தெரியுது பாருங்கள். வலது 2 பக்கமும் 2 கொம்பு இருக்குது. இதை சான்றாக வந்து செஞ்சு வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் போயிடுச்சு. சுருள் கொம்பு மாதிரி இருக்குது பாருங்கள் 2 பக்கமும். மக்கள் பார்க்கணும், பார்வைக்காக தான் இதை வச்சுருக்கிறேன். பட் இது ஒரு அற்புதமாக இந்த மக்கள் சொல்கிறாங்க. அது நல்ல விஷயந்தான். அது மக்கள் வந்து ஒரு நம்பிக்கைக்கு பண்பட்ட ஒரு நம்பிக்கை விதைக்கிறதுக்காக இதெல்லாம் வந்து இந்த கோயிலை நிர்மாணிச்சிருக்காங்கிறது வந்து ரொம்ப இது ரோமன் கத்தோலிக்க சபையை சேர்ந்தது. ரொம்ப நல்லா வரலாம். நல்லபடியாக ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலையாக இருக்குது. எனக்கு ரொம்ப இந்த வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. வந்து தவறாமல் வந்து பார்க்கலாம், தப்பு கிடையாது. நியர்பை தான், பக்கத்தில் தான் இருக்குது. வந்து பார்த்துட்டு ஒரே நாளில் நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஈவினிங் திரும்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை. காலைல வந்தீங்கன்னா இது இருந்துட்டு இப்போ எல்லாம் பாட்டு தங்கி இருந்தாலும் பக்கத்தில் தங்கி இருந்துட்டு வந்து பார்க்குறதா ப்ரே பண்ணுறதா கூட ப்ரே பண்ணிட்டு வரலாம். அற்புதமான வேலைப்பாடுகள் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒர்க்கு. ஆனால் இந்த பங்கு தந்தைக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகள். பங்கு தந்தை திரு அமல்ராஜ்னு நினைக்கிறேன். நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னும் அடுத்து ஒரு பழைய கோயிலை வந்து புது கோயிலை வந்து புதுப்பிச்சிட்ருக்காங்க. மக்கள் நன்கொடைகளை அவங்களுடைய நான் கொடுக்குற அலைபேசி எண் கொடுக்குறேன். அவங்களுடைய அலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கேட்டுட்டு எங்கே அனுப்பணுமோ அதை அனுப்பிடுங்க. உங்களுடைய நன்கொடையாலும், நிதியாலும், காணிக்கைகளாலும் இந்த ஆலை இன்னும் சிறப்பு வரப்பெற
பொதுமக்களாகிய எல்லாரும் நம்ம ஒத்துழைப்பாக இருப்போம் அப்படின்னு சொல்லி நான் விரும்பி கேட்டுக்கிறேன். அருமையான கோயிலுங்க. வந்து இருந்துட்டு போலாம். ஒரு குறிப்பிட்ட நாள்ல வந்து நல்லா சிறப்பா எங்க எல்லாமோ இருந்து பண்றாங்க இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னா, வேளாங்கண்ணி மாரியே வந்து இங்கேயும் முடி காணிக்கைலாம் பண்றாங்கங்க. முடி காணிக்கை என்னென்ன காணிக்கை விஷயங்கள் இருக்கோ, அது எல்லாமே வந்து இங்கேயும் கடைபிடிக்கப்படுது. அதனால மக்கள் வந்து தங்களுடைய நம்பிக்கைக்கும், அவங்களுடைய வேண்டுதலுக்கும் என்னென்ன பொருள் வேணுமோன்றது கலங்க தேவையில்ல. இங்கேயே வந்து நீங்க வாங்கிக்கொள்ளலாம். பக்கத்திலேயே கிடைக்குது, கடைகள்லாம் இருக்கு. இங்க வாங்கி நீங்க வந்து உங்களோட வேண்டுதல கட்டிட்டு இது பண்ணிட்டு, பொருத்தனை பண்ணிட்டு நீங்க போயிரலாம். வேண்டுதல் வச்சுட்டு நீங்க போயிரலாம். நிறைவேறினதுக்கு அப்புறமா நீங்க அந்த என்ன பொருத்தனை பண்ணீங்களோ அத செஞ்சிரலாம். அதனால அதுக்கான பொருட்களும், அதுக்கான அங்காடியும் பக்கத்திலே இருக்கு. நீங்க அத வந்து இங்கேருந்து வாங்கிக்கலாம். அதனால எந்த இதுக்கும் நீங்க ஐயோ! அங்க போய் ப்ரிப்பரேஷன் அங்க வாங்கி போணுமே அப்படின்றது தயங்க தேவையில்ல. கிட்டத்தட்ட ஒரு வே வேளாங்கண்ணி சாலை மாரி ஒரு குட்டியோட அதோட மினியேச்சர் மாரி தான் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல ஒரு கோயிலு. வந்து பார்க்கலாம். வந்து கடவுள தரிசனம் பண்ணிட்டு நல்லபடியா இருங்க. எந்த கோயில் பக்கத்துலயுமே வந்து இன்னொரு எதிராளி ஒண்ணு இருக்கும் பாருங்க. அது மாரி இந்த கோயில் பக்கத்துலயும் ஒரு முருகன் கோயில் ஒண்ணு கட்டிட்டு இருக்காங்க. இந்த முருகன் கோயில் வந்து சிறப்பு பெறுதோ, இல்லைன்றதோ அடுத்த கட்டம். இப்ப நம்மளுடைய ஆலயம் வந்து மேலும் ரொம்ப சிறக்கணுன்றதுக்காக என்னுடைய இந்த பதிவ நான் உங்களுக்கு போடுறேன். இவர் வந்து அந்த கோயில்ல இருந்து பார்த்தவரு பெரியவரு. அதனால வழிகள்லாம் சொன்னாரு. என்னென்ன நாட்களெல்லாம் வந்து விசேஷம் நடக்கும் அப்படின்ற மாரி சொன்னாரு. அதனால மக்கள் வந்து அந்த குறிப்பிட்ட நாட்கள்ல நீங்க போனீங்கன்னா, அங்க நீங்க உங்க அலைபேசியில நீங்க கேட்டீங்கன்னா சொல்லிருவாங்க. இது நமக்கு காட்டுன வழிகாட்டியா வந்தவரு. இவர் தான் நமக்கு அந்த கோயிலுக்கு கூட்டு போயி அந்த இடத்த காட்டுனவரு. நன்றி.